வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப சீனியர் சிட்டிசனுக்காக தமிழக அரசாங்கம் கொடுக்குற ஒரு சூப்பரான திட்டம் தான். ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட அவர் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா, இது ஒரு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, வயசானவங்க இருப்பாங்க. இந்த வயசானவங்களுக்காக தமிழக அரசாங்கம் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தான். அதை கோவில்களுக்கு செல்வதற்கான ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தான். மாற்றுத்திறனாளிகளாகட்டும், கை குழந்தைங்க வச்சுருக்கவங்க ஆகட்டும், கர்ப்பிணி பெண்கள் ஆகட்டும், முதியவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பிரத்யேகமாக ஒரு லைன் இருக்குது. அந்த லைனை யாருக்கும் எதையும் தெரியாது. இதை கூட எனக்கே கூட ஃபஸ்ட்டே தெரியாது. இவர் சொல்ல இதை நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுச்சு. இந்த தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அவர் சொல்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கணுன்றதை பார்க்கலாம். அன்புடைய வணக்கம். சமீபத்தில் நான் திருச்சியில் ஒரு கடவுள் சாமி தரிசனத்துக்காக திருச்சியில் சில கோயில்கள்லாம் போயிட்டு வந்தேன். அந்த கோயிலில் வந்து ஒரே நாளில் நிறைய கோயில் பார்க்கணுன்ற ஒரு கட்டாயம் எனக்கு இருந்தனால, எனக்கு டைம் இல்லாததுனால அதெல்லாம் பார்க்கணுன்னு கட்டாயம் இருந்தனால நான் ஒவ்வொரு கோயிலாக ஃபஸ்ட்டு விராலிமலைக்கு போயிருந்தேன். விராலிமலை வந்து ஒரு 12 மணி வரைக்கும் தரிசனம் இருக்குதுன்னு சொன்னதுனால சரி ஃபஸ்ட் எடுத்ததும் விராலிமலை போயிடலான்னு விராலிமலை போயிருந்தோம். அங்கே போனப்போ கூட்டம் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைனால அங்கே லோக்கலில் இருக்க மக்களும் அங்கே வெளியூரில் இருந்த மக்களும் நிறைய இருந்ததுனால கூட்டம் அதிகமாக இருக்கே, அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது நான் வந்து சீனியர் சிட்டிசன் தனியாக ஏதாவது வழி தனி கட்டணம் இல்லாமல் ஏதாவது சீக்கிரமாக பார்க்கறதுக்கான தரிசனம் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அங்கே விசாரிக்கும் போது சீனியர் சிட்டிசன் இருக்குது சொன்னாங்க. சீனியர் சிட்டிசன் வழியாக அந்த வரிசை வழியாக போனப்போ சீக்கிரமாக ஒரு 5 or 10 மினிட்ஸ்லேயே நாங்கள் சாமியை தரிசனம் வந்துட்டோம். ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. பஸ்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் கிடச்சிது. பஞ்சப்பூர்லேருந்து போயிருந்தோம். பஞ்சப்பூர்லேருந்து நேராக மதுரை விராலிமலை போகிற வண்டியில் 1 to 5 வண்டியில் நாங்கள் போனோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே விராலிமலை தான். அங்கே போனோம், முடிச்சிட்டோம். அதே போல் வரும்போது அதே போல் 1 to 5 வண்டியில் வந்தது. உடனே கோயில் பஞ்சப்பூர் வந்துட்டோம். அங்கேருந்து அடுத்தது அங்கே சாமிமலை சமயபுரம் கோயிலுக்கு போகணும். இந்த சமயபுரம் கோயில் என்னென்னா எப்போதுமே திறந்துருக்காது. அதனால் நம்ம அங்கே போயிடலான்ட்டு நாங்கள் அங்கே போனோம். அங்கே போகும்போது கூட்டம், அது சண்டேன்றதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆடி மாதம்ன்றதுனால கூட்டம் அதிகம் இருந்தனால அதுவும் தனி வரிசை இருக்குது. ஏற்கனவே அவங்க பிரத்யேகமாக கொடுத்ததுனால அது வழியாக சீக்கிரமாக முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் அங்கேருந்து ஸ்ரீரங்கம் வந்தோம். திருவானைக்காவல் வந்தோம். திருவானைக்காவல்லையும் அன்றைக்கி பிரதோஷன்றனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி, மறுபடியும் இது என்னடா அது இவ்வளோ கூட்டத்தில் நம்ம எப்படி போக முடியும்னு பார்க்கும்போது அங்கேயே நாங்கள் சீனியர் சிட்டிசன் பற்றி வரிசை பற்றி விசாரித்தா அங்கே அது தனி பிரத்யேகமாக வழி இருந்தது. அந்த வழியில் நாங்கள் போயிட்டு நானும் என் மனைவியும் 2 பேருமே சீனியர் சிட்டிசன் தான். அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன் கூட ஒருத்தர் போகலாம். அதன்படி நாங்கள் போய் ரொம்ப விரைவில் தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்து அங்கேருந்து ஸ்ரீரங்கம் போனோம். ஸ்ரீரங்கத்தை போகும்போது மணி 4:30 ஆகிடுச்சு. ஸ்ரீரங்கத்தில் அவங்க ஒரு டைம் வச்சுருக்காங்க. அவங்க முக்கியமாக தரிசன டைம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அவங்க தரிசன டைமே பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து 5:30லேருந்து 7:30 மணி வரைக்கும், 7லேருந்து 9 மணி வரைக்கும் தரிசனம் கிடையாது. அப்போ 9 மணிலேருந்து 12 மணிக்கு தரிசனம். அப்போ 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் தரிசனம். 4:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் கரெக்டாக போகும்போது 4:30 ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும்னு போட்டுறாங்க. அதுதான் முக்கியமான நேரம்ன்றனால இந்த 7 மணி to 9 அந்த 4லேருந்து 6 மணி நேரத்தில் நிறைய தரிசனம் பார்க்கறதுக்கு வரவங்க நிறைய அதிகம் இருக்கிறனால அங்கே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக போச்சு. நம்ம போகவும் முடியாத அளவுக்கு அங்கே போனால் எப்படி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் காக்க வேண்டியது. 2 மணி நேரம் ஏற்கனவே 4:30 மணிக்கு போயிட்டோம். 7 மணிக்கு தான், அது 1.5 மணி நேரம். அங்கே மறுபடியும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குன்னா ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது. வயதானவர்கள், அப்புறம் இவங்க பெண்கள், குழந்தையோட உள்ள பெண்கள், ப்ரெக்னென்ட் லேடிலாம் அந்த லைனில் போகும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். அது ஏன் அந்த மாதிரி கோயிலில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் சீனியர் சிட்டிசன் விடுங்க அப்படின்றப்போ அவங்க விடவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எங்கேயும் போர்டும் கிடையாது. மற்ற கோயிலாச்சும் அந்த போர்டு இருக்குது, இந்த ஸ்ரீரங்கத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி போர்டே கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறனால கேட்டால் எல்லாம் கிடையாதுங்கன்னு யாரும் ஒரு மூஞ்சி கொடுத்தோ ஒரு எதுவும் பிடிப்பாக எந்த ஒரு காவலாளியும் ஒரு தெளிவான விளக்கமோ சரியான ஒரு வழிமுறைகளை எதையுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து அலுவலகத்தில் போய் விசாரித்து கொண்டா, இல்லை சார் இங்கெல்லாம் கிடையாது, சண்டேலாம் கிடையாது,
இங்கே அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் அவங்கள கேட்டேன். கவர்மெண்ட்டில் ஒரு ஜீவோ வந்து சீனியர் சிட்டிசனுக்கும் மேலும் ப்ரெக்னென்ட் லேடிக்கும் ஹேண்டிகேப் பீப்புளுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் இந்த மாதிரி சீக்கிரமாக பார்க்கலான்னு ஒரு அரசாங்கம் ஜீவோ போட்டோம். நீங்கள் ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி கேள்விப்பட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் ஆஃபீஸ் சொன்னாங்க. சரிங்க உங்கள் ஈஓ யார்? ஈஓ கிட்ட நான் பேசுகிறேன். இன்றைக்கி சண்டே ஈஓலாம் கிடையாது, ஆஃபீஸே கிடையாது. ஆஃபீஸ் நீங்கள் இருக்கீங்களா? நான் ஏதாவது ஸ்பெஷல் வேலைக்காக நான் இருக்கேன்றப்போ ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் சரி ஈஓ நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அவங்க வந்து அதுக்கு ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருந்தாங்க. சரி நீங்கள் கொடுக்க வேணாம், உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா எங்கெல்லாம் எழுதி வச்சுக்கலாம் போர்டு, எங்கே எழுதி வச்சுக்கணும் போர்டு வச்சு நான் ஃபோன் பண்ணிக்கிறேங்க அப்படின்னேன். அவங்க கொஞ்சமாக அவங்க இல்லை. நான் உடனே எனக்கு இதை போல் நாங்கள் திருச்சி மெட்ராஸுக்கு வந்துருக்குங்க, நான் சீனியர் சிட்டிசன், என் மனைவி வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, நாங்கள் எங்கள் மனைவி பார்க்கணும் கட்டாயமாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை பார்த்தோன்னா எங்களுக்கு 9 ஆகிடும் போலதுக்கு, 9 10 ஆகிடும் போலதுக்கு, அவ்வளோ எங்களால் முடியதை பார்க்குற அளவுக்கு எங்களோட இது இல்லை, அதனால் நாங்கள் பார்க்கணும். அதனால் நான் ஈவோ விட்டு அது நீங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியும் பண்ணுங்க, இல்லாட்டா விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இதில் அவங்க யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி நீ ஈவோ கேளுங்க, நாங்கள் இருக்குங்க சொல்லிட்டாங்க. சரி ஈவோ எங்கே இருக்காங்கன்னு அப்போ அவங்க ஈவோ உள்ளே இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. நான் ஈவோ பார்த்தா அவர் எந்த வித ஒரு எதுவும் சொல்லாமல் உடனே எங்களை வழி தனியாக பிரத்யேகமாக இல்லைங்க நீங்கள் போங்க, இப்படியே போங்க, இந்த லைனில் வழியாக போங்க, நீங்கள் யாருக்கிட்டும் எதுவும் காசு கொடுக்க வேணாம், யார் கேட்டாலும் நீங்கள் சீனியர் சிட்டிசன் இது போல் பேஷண்ட்டு சொல்லி நீங்கள் போங்க, யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டாங்க. நாங்கள் உடனே போயிட்டோம். இது ஏன் இதை சொன்னால் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அவைலபிள், நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கணும். நமக்காக தான் ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. ஆனால் நடுவில் இருக்கவங்க அதை பயன்படுத்துறதுக்கு பல தடைகள் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சொன்னோம்னா அவங்க அதை செய்கிறாங்க. நல்ல விதமாக ஈவோ நல்ல விதமாக சொன்னாங்க, நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டோம், சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டோம். இதை உங்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாதனாலையும் இதை தெரிஞ்சுக்க உங்களுக்கு சொல்ல நான் கடமை. இதெல்லாம் என்னுடைய அனுபவம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கல்ல, இது என்னுடைய முழு அனுபவம். இதை உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கிறேன், நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நன்றி, வணக்கம். இப்போ அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. நம்ம அந்த கோவிலோட அனுபவத்தை அவர் எங்கேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணார், அவரோட அனுபவத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இல்லைனா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் அடிக்கடிக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடங்கப்பட்டு குறைஞ்சது 8 வருஷம் கிட்ட ஆகுது. 8 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4,55,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட முழு சப்போர்ட்டை கொடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. மேலும் எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. உங்களோட சப்ஸ்கிரைபை கண்டிப்பாக கொடுங்க, ஆதரிங்க. இது போன பயனுள்ள தகவல் நம்ம ஷேர் பண்ணோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி.